பர்வதம் என்பது மலையை குறிக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது உதவியை மலைகளுக்கு நேராக பார்க்கிறான். பார்த்து மலையாண்டிருந்து உதவி வரும் அப்படி என்று சங்கீதக்காரனுடைய பார்வை இருக்கிறது. இரண்டாவது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒருவேளை இந்த மலைகளிலிருந்து உலக பிரகாரமான நன்மைகள் ஒருவேளை கிடைத்து இருக்கலாம். அவன் பார்க்கிற பர்வதங்கள், அவன் பார்க்கிற மலைகளிலிருந்து உலக பிரகாரமான நன்மை கிடைத்திருக்கலாம். அதற்காக நான் கண்களை ஏறெடுக்கிறேன் பர்வதங்களுக்கு நேராக என்று சொன்னாலும் கூட அவன் ஒரு சத்தியத்தை, உண்மையை அவன் அறிந்தவனாக இருக்கிறான். இதை காட்டிலும் மேலானவர் ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அவர் உண்டாக்கினது மட்டுமல்ல, அவர் சேனைகளின் தேவன். அவர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர், என்னை வழிநடத்துகிறவர் என்பதை அறிந்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கிறவர்களிடமிருந்தும் நன்மை கிடைக்கும். நாம் அவர்களையே கண்ணோக்கி பார்க்கிறவர்களாக, அவர்கள் ஒருவேளை பணத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், ஐஸ்வர்யவானாக இருக்கலாம், பலவீனத்திலே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவராக இருக்கலாம், இல்ல ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கலாம், உயர்ந்த பதவியிலே இருக்கலாம். ஆனாலும் கூட முக்கியத்துவம், முதன்மைத்துவம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால், இவர்கள் எல்லாரையும் படைத்தவரும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். முதல் வசனத்திலே இருக்கிற ஒரு வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது ஏறெடுக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது வசனத்திலே கடைசி வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது வரும் என்று சொல்லப்படுகிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லப்படுகிறது.